ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். அப்படிப்பட்ட லக்கு நம்ம லைஃப்பில் என்னைக்காச்சும் நடந்துருமா அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் லக்கு மட்டுமே நடந்திருக்கிற 3 பேரை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ரொம்பவே மோட்டிவேஷனாகவும் காமெடியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிக்கிறேன். முதல்ல இருக்கிறது ஃப்ரேன் செலார்க். இவர் மரண ஆபத்து அப்படிங்கிறது ஒரு டைமோ 2 டைமோ நமக்கு நடக்கும். ஆனால் 7 டைம் இவருக்கு நடந்திருக்கு. ஒரு 4 இன்சிடென்ட் அதில் நான் சொல்கிறேன். 1962 இவர் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது ட்ரெயின் விபத்துக்குள்ளாகுது. அப்போ இவர் கம்பார்ட்மெண்ட் தனியாக பிரிஞ்சு 3 சுற்றி கீழே விழுது. அதுலேருந்து பாதி பேர் இறந்து போயிட்டாங்க, பாதி பேருக்கு பெரிய காயம் அடையுது. ஆனால் எந்த காயமுமே இல்லாமல் நம்ம ஃப்ரேன் செலார்க் தப்பிச்சிட்டாரு. எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு சுற்றும் போதே தூக்கி வெளியே வீசப்பட்டிருக்காரு. ஒரு எந்த அடியுமே படல, அழகாக தப்பிச்சிட்டாரு. அதை பார்த்து எல்லாருமே எப்படி இவர் மட்டும் தப்பிச்சாரு, ஏதோ அதிர்ஷ்டம் போல நினச்சி விட்டாங்க. அடுத்து 2வது வாட்டியும் 1963 ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பாகம் உடஞ்சி வெளியே போயிடுச்சு. எல்லாருமே தூக்கி வெளியே வீசப்பட்டாங்க. இவரும் வெளியே தூக்கி வீசப்பட்டாரு. 19 பேர் இறந்துட்டாங்க அந்த விபத்தில். ஆனால் இவர் ஸ்ட்ரெயிட்டாக கீழே லேண்ட் ஆயிருக்காரு. ஆனால் சாகலை. எப்படி அப்படின்னா, இந்த மாட்டு வைக்கோல் இருக்கு தெரியுமா, அந்த வைக்கோல் பெருசாக அடுக்கி வச்சுருக்காங்க. அவர் ஸ்ட்ரெயிட்டாக அதில் லேண்ட் ஆயிருக்காரு. 2 நிமிஷம் கழிச்சு எந்திரிச்சு பார்த்துட்டு என்னடா இது, அவ்வளோதான், எதுவுமே ஆகலை அவருக்கு. அடுத்து 3வது 1966 பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பஸ்ஸு தவறி பிரிட்ஜுக்கு கீழே விழுந்துருச்சு தண்ணிக்குள்ளே. பஸ்ஸு மூழ்கிருச்சு. அது பேசஞ்சர் பாதி பேர் மூழ்கிட்டாங்க, பாதி பேர் தப்பிச்சிட்டாங்க. அதில் இவரும் நீச்சல் அடிச்சு தப்பிச்சு வெளியே சின்ன சின்ன காயங்களோட தப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் மீடியா எல்லாருமே இவரை தான் உற்று நோக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் போகிறதுல தான் ஆக்சிடென்ட் ஆகுது, ஆனால் இவர் மட்டும் தப்பிச்சிட்டே இருக்காரு எப்படி அப்படின்னு எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் எனக்குலாம் தெரியாது, யதார்த்தமாக நடக்குதுன்னு சொல்லி இவர் விட்டுட்டாரு. அடுத்து 4வது டைமு இவர் பையனுக்கு இவர் துப்பாக்கி எப்படி பிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருந்துருக்காரு. அதை இப்படி பிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த பையன் இப்படி பிடிச்சிட்டான். இவர் மேலே குண்டு பாஞ்சிருச்சு. அதுவும் பாயக்கூடாத இடத்துல பாஞ்சிருச்சு. அவருக்கு எதுவுமே ஆகலை, ஆனால் ஏதோ ஆயிடுச்சு அவருக்கு. ஆனால் உயிர் எதுவுமே போகலை. அதுக்கப்புறம் இதே மாதிரி 7 டைம் அவருக்கு ஆபத்து நடந்திருக்கு. ஆனால் இன்னுமே அவர் கெத்தா 90 வயசுலையும் மியூசிக் கிளாஸ் எடுத்துட்டு கெத்தா சுற்றிக்கிட்டு இருக்காரு. அடுத்து 2வது லீனா பால்சன். இவங்களுக்கு மேரேஜ் ஆகி கொஞ்சம் வருஷம் கழிச்சு இவங்க விவசாய நிலத்தில் விவசாயம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ இவங்க கையில் போட்டிருந்த மேரேஜ் ரிங்கு மிஸ் ஆயிடுது. ஐயோ மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவங்க தேடிட்டே இருக்காங்க. ஆனால் கிடைக்கவே இல்லை. வருஷங்களாக தேடிக்கிட்டு இருக்காங்க, கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த முதல்ல அவ்வளோதான் கிடைக்காத சொல்லி விட்டுட்டாங்க. 12 வருஷம் கழிச்சு அந்த இடத்துல கேரட் சாகுபடி செய்யும்போது ஒரு கேரட் முளைச்சி அந்த மோதிரத்துக்குள்ளே முளைச்சி அந்த கேரட் எடுக்கும்போது அந்த மோதிரமும் சேர்ந்து வெளியே வந்திருக்கு. அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க, ரொம்பவே ஆச்சரியப்பட்டிருக்காங்க. 10 கோடி கிடச்சிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன், ஆனால் எனக்கு இந்த மோதிரம் கிடச்சது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நம்ம லீனா பால்சன் சொல்லியிருக்காங்க. அடுத்து 3வது பில் மோர்கன். இவங்க ஸ்டோரி கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிக்கிறேன். இவங்க காரில் போயிட்டு இருக்கும்போது அந்த கார் பெரிய விபத்துக்குள்ளாகி இவங்க அந்த இடத்துல இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லப்படுது. இவங்க கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும் போது அவங்க சாகலாம் செய்யலை, அவங்க ஹோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க, அவங்க இப்படியே இருப்பாங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. உடனே ஃபேமிலி கொஞ்சம் ஒரு வாரம் பார்த்துக்கிறாங்க. அப்புறம் எங்களால் பார்க்க முடியாது சொல்லிட்டு அவங்களும் விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் விட்டுட்டு போனதுக்கப்புறம் 14வது நாள் அவங்க கண் திறந்து எந்திரிச்சு நின்றுட்டாங்க. அதை பார்த்து டாக்டர் எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி, எப்படி இவங்க எந்திரிச்சு நிற்க முடியும், நின்றுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. உடனே ஃபேமிலிக்கு எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. ஃபேமிலி பார்த்ததுக்கப்புறம் டாக்டர்ஸ் எல்லாம் நடந்ததெல்லாம் சொல்லியிருக்காங்க. உடனே நம்ம பில் மோர்கன் எங்களுக்கு ஃபேமிலியே வேண்டாம், இப்படிப்பட்ட ஃபேமிலி வேண்டாம், உறவு வேண்டாம் அப்படி சொல்லிட்டாங்க. தனியாகவே தான் இருந்திருக்காங்க கொஞ்சம் வருஷம். அப்புறம் ஒரு இடத்துல போயிட்டு ஒரு திங்ஸ் வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு அங்கே கடைக்காரர்கிட்ட சேஞ்ச் இல்லை. அவர் சேஞ்சுக்கு பதிலாக 2 லாட்ரி சீட்டு கொடுத்துருக்காரு. அந்த லாட்ரி சீட் எடுத்து இவங்க அப்போவே உரசி பார்த்துருக்காங்க. பார்த்தா $17,000 யூஎஸ் டாலர் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ரொம்பவே ஷாக் ஆகிட்டு எப்படி நமக்கு கிடச்சின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோட வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதை பார்த்து ஒரு டிவி சேனலில் சரி இவங்க ஸ்டோரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அது நாங்கள் லைவ் இன்டர்வியூ பண்ணுறவங்கள அப்படி சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. சரி எடுங்க அப்படின்னு சொல்லி லைவ் இன்டர்வியூ நடக்குது. அந்த லைவ் இன்டர்வியூவில் நான் இந்த மாதிரி நடந்துச்சு இவங்களும் சொல்கிறாங்க.
அப்போ 2வது லாட்டரி சீட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது 2வது லாட்டரி சீட்டு அப்பவே பண்றாங்க. பார்க்கும்போது $2,50,000 அவங்களுக்கு அப்பவே விழுந்திருக்கு. ரொம்பவே அந்த லைவ் இதுல எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. எப்படி திடீர்னு விழுந்துச்சு இவங்களுக்கு அப்படி சொல்லி ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. ஒரு கடவுள் அப்படிங்கிறவரே ஒருத்தங்களை காப்பாத்தி, செத்துன்னு சொல்லப்படுறவங்கள காப்பாத்தி அவங்களுக்கு வாழ்க்கையும் கொடுத்து 4 பேரை வாழ வைக்கிற அளவுக்கு காசும் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் ஃபேமிலி வந்திருக்காங்க. பரவாயில்ல சொல்லி ஏற்றுக்கிட்டு அவங்களையும் வாழ வைக்கிறாங்க நம்ம வில் முருகன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். இதே போல அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். வணக்கம், ஜெய்ஹிந்த், பாய்.